வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ராகி தோசை பார்க்க போகிறோம். ராகி ஒரு 1.5 பங்கு, கோதுமை மாவு 1 பங்கு, அரிசி மாவு 1/2 பங்கு, 3த்தையும் போட்டு கரைச்சி 1/2 hour வச்சாச்சு. இப்போ கல் சுட வச்சுருக்கேன். இதில் ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காய தண்ணி, உப்பு இதெல்லாம் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம பார்க்கலாம். நல்ல மிதமான சூட்டில் வச்சு வாருங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளது. வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது 1.5 பங்கு ராகி மாவு, 1.5 டம்ளர், 1 டம்ளர் கோதுமை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு, உப்பு, பெருங்காய ஜலம், கருவேப்பிலை எல்லாத்தையும் என்னாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். வெந்த உடனே இதுவே தானாக ஓரமெல்லாம் எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது சிறுதானியங்கிறதுனால இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம தோசை வெந்துட்டான்னு பார்ப்போம். தோசை வெந்துட்டு இதை நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இந்த கேழ்வரகில் கால்சியம் நிறைய இருக்குது. கோதுமையில் ஃபைபர் இருக்குது, கேழ்வரகில் ஃபைபர் இருக்குது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்தமாரி வாட்டி கொடுங்கோ. இது இல்லைன்னா இதுலேயே ஒரு இன்பச்சட்டியில் கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து இந்த மாவில் கொட்டி இதுலேயே ஜீரகத்தை பச்சையாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பெருங்காய ஜலம் விட்டு இதுமாரி வருங்கோ. இது ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுக்கு துணைக்கு ஒரு பச்சை வெங்காய சட்னி அரைக்கணும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், மிளகா வத்தல், உப்பு, புளி, துளியோண்டு ஒரு கொட்டைப்பா கடுகு, வெல்லம் எல்லாத்தையும் வச்சு பச்சையாக அரைச்சி நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து இதுக்கு தொட்டுண்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது முக்கூட்டு தோசைன்னு பேர். இது தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படி திருப்பி போடணும். இப்படி போட்டு இந்த பாருங்க இப்படி எடுக்கணும். தோசை ரெடி. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க.